அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இன்று நிகழ்வது நூல் வெளியீட்டு விழாவா இல்லது எனது குடும்ப விழாவா என்று தெரியவில்லை. இங்கு உண்மையாகவே எனக்கு எதிரில் இருக்கிற எல்லாருமே எனக்கு மனதுக்கு மிக நெருக்கமான என் உறவுகள், நட்புகள். மேடையில் வச்சுருக்கவங்க எனக்கு மிக மிக மரியாதைக்குரிய என் ஆசான் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் முதற்கொண்டு, மக்கள் குரல் ராம்ஜி சார், கலாச்சாரம் நரசிம்மன் சார் அண்ட் சாய் சங்கரா மேட்ரிமோனி அண்ட் என்னோடய குடும்பத்தோட மூத்தவர் பெரியத்தான் எல்லாரும் முன்னே நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் 2 நூல்கள் நான் வெளியிட்டிருக்கேன். ஒன்று என்னோடய தாத்தாவோடது. அவரோடதை சொல்லணும், நான் கண்டிப்பாக அவரை பற்றி சொல்லி ஆகணும். இந்த புக்கை எழுதுறதுக்கு எனக்கு நான் பெரிய மனசோட அப்படியே ஐயோ தாத்தா அதை எடுத்து சொல்லணும் அப்படிலாம் பண்ணலை. ஆக்சுவலி அவரோட மாணவர்கள் அவங்க ரொம்ப அழகழகாக அந்த கவிதைகளையும் செயல்களையும் திரும்ப திரும்ப சொல்லி, இப்படிப்பட்ட இவர் வெளியே தெரியாமல் போயிட்டாரேம்மா, நீங்கள் எல்லாம் என்ன பண்ணக்கூடாதா அப்படி 2-3 பேர் அழுத்தி சொல்லும் பொழுது அந்த செயல்களை அப்படியே அழகாக படித்து பாடமா இல்லை பாடலாக என்கிட்ட ஃபோன் பேசும்போதே சொல்லுவாங்க, இவ்வளோ அழகாக ஒரு பாட்டை பாடி அப்படியே கண்ணீர் மறுக பாடுவார் தண்டாபாணின்னு ஒருத்தர். அப்படி பாடும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, நமக்கு புரியலையேன்னு. என் தாத்தாவோட எனக்கு அவரோட அறிமுகம் ஒரு 9th நான் படிக்கும்போது 8th 9th படிக்கும்போதுலேருந்து எங்கள் வீட்டில் இருந்தார். எனக்கு மேரேஜ் ஆகிற வரைக்கும் இருந்தார். அப்புறம் என் பையன் பிறந்த பிறகு கொஞ்சம் நாளில் இறந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன். அவரோட எனக்கு அறிமுகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ளே ஒரு சின்ன கிளாஷ் கூட வரும். அதாவது பாசமாக தான், ரொம்ப மரியாதை குறைவான விஷயங்கள் எதுவுமே நடக்காது எங்களுக்குள்ளே. ரொம்ப பிரியமான ஒரு தாத்தா தான். ஆனால் என்னென்னா சில விஷயங்கள் ஒரு அரசியல் ரீதியாக அது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அந்த ஹார்ஷ் வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை எனக்கு பிடிக்கல, இப்படி தான், இது தப்பு, இது விஷயம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்வார் அவர். எனக்கு அந்த மாதிரி சொன்னால் எனக்கு யாரும் ஹர்ஷாக பேசினா என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் இல்லை பண்ணுவேன். மற்றபடி அவரோட அவ்வளோ ஒரு கருணை மிகுந்த மனிதர் அவர். அந்த ஆஷா பேசுகிறாருன்றதுனா அந்த வார்த்தைகள் ஆஷா இருக்காது. கொஞ்சம் அது எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலம்மா, அதெல்லாம் வேண்டாம்மா, அது என்கிட்ட சொல்லாது, அவங்கள பற்றி பேசாது அப்படின்லாம் சொல்லுவார். அவருக்கு பிடிக்காதவங்களை பற்றி பேசினா அந்த இடம் எனக்கு அந்த இடத்துல சின்ன ஒரு 2 பேருக்குள்ளே ஒரு நெருடர்கள் இருக்குமே தவிர, அவர் மேலே மற்றவங்க கொடுக்குற மரியாதையை பார்த்து நான் அப்படி வியந்து போயிருக்கேன். இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. PhD படிச்சுட்டு வருவாங்க சார். எங்கள் தாத்தா காலில் விழுந்துட்டு காலை கீழே தான் உட்காருவேன், அட்டம் பண்ணிவிட்டு உட்காருவாங்க. அப்படி ஒரு மனிதர் வெளி உலகத்துக்கு அடையாளம் காட்டப்படணும்னு விரும்பினேன். அதனால தான் இந்த புத்தகத்தை நான் வெளியிட்டேன். அடுத்ததாக என்னோடய புக்கை பற்றி நானே சொல்ல வேண்டாம், எல்லாருமே ரொம்ப நல்லாவே சொல்லிட்டாங்க. ஆனாலும் இந்த டாபிக் எடுக்கிறதுக்கு உண்மையாகவே ஆன்மீக பக்கம் நான் போயிட்டுருக்கேன்னா அதுக்கு முழு காரணம் என்னுடைய ஆசான் தான். திரும்பவும் திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா தான். அவரோட பாதையில் தான் நான் போகணுன்னு விரும்புகிறேன். என் வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த ஆன்மீகம் மட்டும்தான் ஒருத்தருக்கு முழுமையான அமைதியும் ஒரு நிம்மதியும் தர வல்லதுன்னு நான் நம்புகிறேன். அதை நான் அனுபவபூர்வமாக நிறைய தடவை உணர்ந்துட்டேன். ஏன்னா எந்த பெயர் புகழ் எதுக்கு பின்னால் போனாலும் இல்லை, அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு திருப்தியின்மைன்னு அந்த நிம்மதியின்மை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. எங்கே போய் நின்னான்னா அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற இடத்துல போய் நின்னா தான் அமைதின்றது கிடைக்குது. என்னோடய தோழர் பாரதி வந்திருக்காரு. அவர் அவ்வளோ ஒரு ஆன்மீக பேச்சாளர். அவர் இதுலேயே ஃபோன்லேயே நிறைய 4000 திவ்ய பிரபந்த விளக்கம்லாம் சொல்லுவார். அதெல்லாம் கேட்டு எனக்கு நல்ல ஒரு தோழமையான ஒரு சர்க்கிள் அமைஞ்சிருக்கு. திரு ஆனந்த் முழுமையாக எல்லா உதவிகளும் செஞ்சு கொடுத்துட்ருக்காருங்க. அவரெல்லாம் அவருமே அந்த மாதிரி தான், ரொம்ப இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. இருந்தாலும் பேசுகிறது ஃபுல்லாக ஆன்மீகம். எல்லாத்துக்கும் மேலே எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே படப்பையை சேர்ந்த அவர் அரசியல் தான். ஆனால் அரசியலை ஒதுக்கி தூர வச்சுட்டு திரு படப்பை மனோகர் சார் வந்திருக்காரு. அரசியலெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு எனக்கு ஆன்மீகம் முக்கியன்ற அதில் முழுமையாக இறங்கியிருக்காரு. ஆனந்த் சார் கொஞ்சம் எழுந்துக்காட்டு. அது மாதிரி அவர் அவரும் ஆன்மீகத்தில் அவ்வளோ ஒரு சத்யசாய் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அன்புலகம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கார். அதை ஆரம்பித்து மக்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படிப்பட்ட மனிதர்கள் சூழ்ந்திருக்கிறதாலோ என்னமோ எனக்கு எல்லாத்துக்கும் மேலே வெதைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பெற்றவங்க 2 பேருமே அப்படி தான். யாருமே இப்போது என் சிஸ்டர்ஸ் எல்லாம் கேட்டேன், நீங்கள் எல்லாம் வரீங்களா, மேலே என்ன கொடுக்க விரும்புகிறீங்களா, உங்கள் பேரை சொல்லிட்டு மது, என்னோடய கசின் வந்திருக்காங்க கார்த்திகேயன், சக்கரகுமார், அவங்கெல்லாம் யாருமே அப்படியெல்லாம் தன்னை காட்டிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களே கிடையாது. வரணும், சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும், எதிரில் உட்காந்துன்னு நினைப்பாங்க.
அந்த மாதிரி மனிதர்கள் சூழ வாழ்ந்தது வந்து எனக்கு சந்தோஷம். அதுதான் வந்து எனக்கு என் மைண்டில் வந்து அந்த அமைதியை தேடுற ஒரு விஷயத்தில் வந்து இந்த புக்கோட எடுத்துக்கிட்டு எழுத ஆரம்பித்தேன். இதை எழுத ஆரம்பிக்கும்போது அது வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக அப்படி ஒருத்தருக்கும் பிடிக்கல. ரொம்ப டெப்த்தோட, ரொம்ப சார அளவுக்குலாம் டெப்த்தாக அந்த சக்கரங்கள், அந்த விஷயங்கள், காலச்சக்கரம் ரொம்ப அழகாக விளக்குனார். அந்த மாதிரியெல்லாம் என்னால் பண்ண முடியலை. நான் என்ன பண்ணேன்னா முழுக்க வந்து நிகழ்கால சம்பந்தங்களோட எந்தெந்த வார்த்தைகள், எந்தெந்த விஷயங்கள் நம்மளை சுற்றி இயங்குது, அதனோட நம்ம கண்ணெதிரிலே பார்க்குறோம். இப்போ டைட்டானிக் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி கண்ணெதிரிலே பார்க்குற விஷயங்கள் பின்னால் எப்படி மாறுது. ஸோ எந்த விதத்தில் எந்த தைரியத்தில் நம்ம வந்து ரொம்ப இதுவாலாம் இருக்கிறோம், ஒன்றும் கிடையாது, நமக்கு ஒன்றுமே இல்லைங்கிற விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாளைக்கு எழுந்தால் நடக்க போகிற ஒவ்வொரு விஷயமும் நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது. அப்போது நாம் தான் இயக்குகிறோம், நம்மளால தான் இயங்குகுதுங்கிற விஷயங்கள்லாம் எதுவும் இல்லைன்றது உணர்ந்துட்டாலே நாம் ஆன்மீகவாதி தான். என்னோட கணவரோட நண்பர் வந்திருக்காரு, அவங்க மனைவி என்னோட உயிர் தோழி மாயா அண்ட் கல்பனா, என்னோட காலேஜ் மேட்டு அப்புறம் நம்ம யமுனா கோபிநாத். எல்லாம் கொஞ்சம் எழுந்துருங்க, உங்களெல்லாம் பார்க்கணும், எனக்கு எல்லோரும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். சரி, அப்புறம் என்னோடய சிஸ்டர்ஸ் அபிராமி, சிவகாமி, என்னோடய நாத்னார் கலையரசி. இது உறவுகள்லாம் நிறைய இருக்காங்க, எனக்கு அவங்கள சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஸோ இவங்கெல்லாம் வந்து எல்லாருமே பின்புலம் தான், என்னோட பின்புலமாக இயங்குனவங்க எல்லாருமே ஒரு விதத்தில். ஸோ என்னோடய வகுப்பில் என்னோட கூட ஒர்க் பண்ணுறவங்க அவ்வளோ பேர் அழகாக வந்து உட்கார்ந்து என்னை ரசிச்சிட்ருக்காங்க. இதுதான் இதுதான் வாழ்க்கையில் நான் பண்ண புண்ணியம்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் என்னை பாராட்டி எழுத வேண்டாம், என்னை பற்றி பேச வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எதில் வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, அவங்க என் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான், அதுதான் நம்ம சம்பாதிக்கிற விஷயம் நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி, இது நன்றி நவிலும் நேரம். என் தாத்தா இளம்புரன் அவர்களின் நூலை ஆய்வு செய்து மட்டுமில்லாமல் நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து என்னை சிறப்பித்த என் மதிப்புக்குரிய ஆசான் திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அணிந்துரை தந்ததுடன் இங்கு கர்மாவும் வாழ்வியல் அனுபவங்களும் நூலை ஆய்வு செய்து தந்துள்ள வரலாற்று ஆய்வாளர் பத்திரிகையாளர் திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களுக்கு நன்றி. நூல்களை பெற்று வாழ்த்துரை வழங்கிய கலைமாமணி மக்கள் குரல் திரு ராம்ஜி அவர்களுக்கும் திரு பஞ்சாபகேசன் அவர்களுக்கும், சாய் சங்கரா மேட்ரிமோனியல் திரு பஞ்சாபகேசன் அவர்களுக்கும் என் மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியை நேர்த்தியுடன் தொகுத்து வழங்கிய திரு சி.வி. சந்திரமோகன் அவர்களுக்கு என் நன்றிகள். என் தாத்தா குருகுல கவிஞர் இளம்புரன் அவர்களின் தாய் வீடான குருகுலம் கல்விக் குழுமம் செயற்குழு உறுப்பினர்களுக்கும், என் பெற்றோரின் நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு எஸ். பிரஜத் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பு செய்துள்ள திரு மடிப்பாக்கம் வெங்கட், திரு பி.வி. ராஜ்குமார் அனைவருக்கும் நன்றி. என்னுடன் மூத்த பத்திரிகையாளர் நூருல்லா அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ட் இது இல்லாமல் ஏவியில் மேஜிக் செஞ்சு எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக கொடுத்து அமிச்ச திரு தயாளன் வெங்கடாச்சலம் சாரையும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னோட இந்த நலத்திட்டங்கள் மட்டும் வழங்கிட்டு வெறும் நிகழ்ச்சி இது பண்ண ஒருங்கிணைச்சார், அதோட தான் அவரோட என்சிஎம் சாரோட இதை நினச்சிடாதீங்க. ஜஸ்ட் ஒருங்கிணைப்பு கிடையாது, ஒவ்வொரு சின்ன பார்ட்டுக்கும் அவரோட உதவியை நான் நாடுவேன். வேறு வழியில் எனக்கு வேறு யாரையும் தெரியாது, சாரையும் மேமையும் தான் பார்ப்பேன். அவங்களுக்கு கொஞ்சம் தொல்லை கூட பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்களில். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து கொஞ்சம் அப்ரோச் பண்ணுவேன். அவங்களும் எந்த விதத்துலேயும் முகம் சொல்லிக்காமல் எனக்கு முழுமையாக வந்து எல்லா விதத்துலேயும் பக்கபலமாக எல்லா இடத்துலையும் என்னோடய குடும்ப நலனில் அக்கறையாக காட்டுற மாதிரி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு திரு என்சிஎம் சாருக்கும் திருமதி என்சிஎம் அவங்களுக்கும் என்னோட சிறப்பான நன்றிகள். என் அன்பு உறவுகள், நண்பர்கள், நிகழ்வின் ஒலி வழி அமைப்பு நிர்வாகிகள், புகைப்பட மற்றும் காணொளி கலைஞர்கள் அண்ட் பத்திரிகை அன்பர்கள் எல்லோருக்கும் மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என்னோடய சம்மந்தி, அவரையும் சொல்ல மறந்துட்டேன், அவர் கோச்சிக்கிட்டார் ரொம்ப எங்கே என்னோட அருமையான மருமகளோட அப்பா, அவருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, நிகழ்ச்சியை இந்த அளவு சிறப்புறதுக்கு காரணமாக இருந்த உங்கள் வருகைக்கு என் மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லோருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, அனைவரும் பசியாறி செல்ல வேண்டுகிறேன். இவங்க இந்த ஃபேமிலியெலாம் சொன்னீங்களே, ஒரு குரு ஃபோட்டோ எடுத்துங்களேன்.